ஒரு பிரதேச செயலகம் இப்போது இருக்கின்றது என்றால் கண்டி பிரதேசத்திலே, அந்த கண்டி பிரதேச செயலகத்திலே 5 பிரதேச செயலகங்களில் இருக்கக்கூடிய ஊழியர்களும் பாதிக்கப்பட்டிருப்பார்கள். எனவே ஏனைய இடங்களிலிருந்து ஊழியர்கள் சென்று பணியாற்றுவது என்பது அந்த பிரதேசத்திலும் ஒரு நெருக்கடி இல்லை. அரசு சார்பற்ற நிறுவனங்கள் இருக்கும் என்றால் அதற்கான ஒரு பொறிமுறை இருக்கு. அந்த பொறிமுறை இருந்திருக்குமாக இருந்தால் இன்று அவசர கால நிலை பிரகடனப்படுத்தப்பட்டாலும் கூட அயல் நாட்டினுடைய உதவி தேவை வந்திருக்காது என்பதுதான் இங்கு கூறப்படக்கூடிய விடயமாக இருக்கிறது. இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான உலங்கு வானூர்திகள் எல்லாம் சேவையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றன. ஒருவர் மரணித்திருக்கின்றார். அந்த மரணத்தில் கூட மனித தவறுகள் பல இடம்பெற்றிருக்கின்றமையை நீங்கள் அவதானித்திருப்பீர்கள். அந்த குறித்த உலங்கு வானூர்தியினுடைய விமானியவர்கள் தரையிறங்குவதற்கு முற்பட்ட போது அந்த வீதி பகுதியிலே நின்று புகைப்படங்களும் வீடியோக்களும் எடுத்துக் கொண்டிருந்தவர்களை நோக்கி தன்னுடைய கைகளை அசைக்கின்றார், சற்று அகன்று செல்லுங்கள் என்று. இந்த அனர்த்தங்கள் இடம்பெற்ற பின்னர் அதிகளவான பேரனர்த்தங்கள் இடம்பெறுவதற்கு காரணமாக இருப்பது மனித தவறுகள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மனித தவறுகளால் தான் ஒரு விமானியுடைய உயிர் இழக்கப்பட்டிருக்கின்றது. என்ற ஒரு இக்கட்டான நிலையில் உலங்கு வானூர்திகள் போதுமான அளவு இல்லை, விமானிகள் இல்லை, பணிக்கு பணியாளர்கள் இல்லாத சூழ்நிலையில் ஒரு திறமை வாய்ந்த ஒரு விமானியை இப்போது இழந்திருக்கின்றது. அவருடைய இழப்பு என்பது அவருடைய குடும்பத்துக்கு மட்டுமில்லை, இப்போது மீட்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய மிகவும் ஒரு அனுபவம் வாய்ந்த ஒருவரை இழந்திருக்கிறது என்றால் இதற்கு மனித தவறுகளும் ஒரு காரணமாக இருக்கிறது. ஆனால் இன்னும் ஒரு விடயத்தையும் பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த மீட்பு பணியிலே உலங்கு வானூர்தியை செலுத்தக்கூடிய பெண்களும் கூட இப்போது களத்தில் இறங்கி இருக்கிறார்கள். பெண் விமானிகள் கூட அங்கு உலங்கு வானூர்தியை இயக்குகின்ற ஒரு சூழ்நிலை வந்திருக்கின்றது. ஒட்டுமொத்தத்தில் இந்த பேரிடரிலிருந்து மீட்பதற்கு பெண்களும் களமிறக்கி இருக்கின்றமை உண்மையில் இங்கு ஒரு பாராட்டத்தக்க விடயமாக இருக்கிறது. அவ்வாறு பார்க்கின்ற போது இலங்கையில் ஏற்பட்ட பேரிடரிலிருந்து ஒட்டுமொத்தத்தில் மீட்க வேண்டும் என்கின்ற சிந்தனை எல்லோரிடமும் எழுந்திருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையிலே பயன்படுத்தக்கூடிய அல்லது இலங்கையில் ஏற்படக்கூடிய பேரிடரிலே உதவுவதற்காக இந்தியாவிலிருந்து அவசரமாக தேவைப்படும் விரைவாக பயன்படுத்தக்கூடிய கள மருத்துவமனையை 70 பணியாற்றக்கூடிய 70 பணியாளர்களை கொண்ட சிறப்பு அணியொன்று இலங்கை நோக்கி வருகை தந்திருக்கின்றது. இந்த வருகை தந்த பின்னர் இன்னும் ஒரு விடயத்தை நேற்று வலியுறுத்தி இருந்தோம். இப்போது இலங்கை அரசு கேட்காமலே பல விடயங்களை இந்திய அரசு தன்னார்வ பணியாக செய்து கொண்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. குறிப்பிட்ட பேரிடர் பகுதிகளுக்கு சுகாதார உதவிகளை வழங்குவதில் இந்த மருத்துவ குழு, அந்த மருத்துவ அணி சிறப்பு செயலாற்ற உள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. அதற்கு மேலதிகமாக அந்த மருத்துவ அணியில் இராணுவ மருத்துவ அதிகாரிகள் பலரும் இணைந்திருக்கின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது ஒரு விடயமாக இருக்கின்றது. இன்னும் ஒரு விடயம், குறிப்பாக பல சம்பவங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்தியாவை பொறுத்தவரையில் அவர்களால் ஒரு தன்னுடைய நாட்டுக்குள் எவ்வாறு ஒரு பேரிடர் ஏற்பட்டதோ அவ்வாறு செயற்படுவது போன்றுதான் இப்போது அவருடைய செயற்பாடு இருக்கின்றது. அதாவது இந்தியாவில் ஏற்பட்ட பேரிடருக்கு இணையான ஒரு பேரிடரைத்தான் இலங்கை சந்தித்திருக்கிறது போன்றுதான் அவருடைய உதவி செய்கின்ற அந்த உள்ளுணர்வு இருக்கின்றது.